பசிக்குதுமா. ஆயிடுச்சா? பிரியாணி ஆயிடுச்சா? பிரியாணி ஆயிடுச்சு. காணும் நீயே இப்போ பிரியாணி செய்ய சொன்னா செய்யறது இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் பிரியாணி செஞ்சிருச்சா, பிரியாணி ஆயிடுச்சான்ட்டு ஆசுவாசமா செஞ்சு. சரி பழகன்னு சொல்கிறேன், சீக்கிரம் செய்யறது. சரிம்மா, கறி முதல்ல வேக வச்சிட்டியா? எல்லாம் வெந்துருச்சு. சரி, வெந்துருச்சான்னு அதே மாதிரி தின்னுட்டு சரி, எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடு, நானே நீ பழகிறேன். நல்லா பார்த்துட்டு இருக்கிறது. எங்கே நீ சொல்லி கொடுத்தன்னு எங்கே கேட்கறது? எதுவுமே கேட்கறது. இருந்தாலும் நீ செய்கிற மாதிரி வரமாட்டேங்குதுமா. நீ பிரியாணி செய்கிறதா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கறி உப்பு போட்டியாம்மா? கறியில் போடல. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கிறியா? எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றிடுச்சு. சரி, நீ செய்ய, நான் எப்படியே சாப்பிட்டே பார்க்குறேன். நீ சாப்பிடும் போது பார்க்காத, சரியா? உப்பு கம்மியாக இருக்குது. உப்பே போடல. ஆஹா, வெந்துருச்சு. பிரியாணியில் போட்டு வேகும்போது கரெக்டாக இருக்கு. சரி, இப்போ என்னென்னமோ போடுறேன். இது தின்னுட்டே இருந்து எப்படி தெரியும் உனக்கு என்னென்னு போடுறேன், எது போடுறேன்? எண்ணெய் ஊற்றிட்டேன். பட்டை கிராம்பெல்லாம் போட்டேன். என்ன போட்டிருக்கிறேன்? பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அந்த அன்னாச்சி பூ, ஏலக்காய் எல்லாம் போட்டு எண்ணெய் தெரிக்குது. அதுக்கு தான் நீ இதுக்கெல்லாம் ஆக்கி இல்லைன்னு சொல்கிறது. ஜப்பா அது இதெல்லாம் போட்டிருக்கிறேன். அடுத்தது வெங்காயமா? அடுத்தது பெரிய வெங்காயம். சீக்கிரம் போடுமா, பசிக்குது. அதுக்குள்ள பூந்துக்கல, கேஸ்ல நான் பூந்துட்டா. சீக்கிரமா போடுறேன். அர்ஜுன் வேற கத்து சாப்பாடு. அர்ஜுனுக்கெல்லாம் சாப்பாடு ஆயிடுச்சு, கறி ஆயிடுச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. சூப்பரா. சரி, இந்த எனக்கு ரொம்ப பசிக்குது, நீயே சரி, நான் பக்கத்தில் நின்று பார்க்குறேன். வேணும் பார்க்குறது மட்டும் அது மட்டும். எங்கள் அம்மா குக்கரில் பிரியாணி செய்கிறது தண்ணி டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும். நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், ஆனால் ஏதாவது ஒன்று சொதப்பிடும். சரி, இப்போ வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக வேணுமா, அதனால் அவங்களே செய்யட்டும், நம்ம இருந்து பார்த்துக்கலாம். இது எப்படி செஞ்சாலும் நல்லா இருக்கிறதுல இருந்தாலும் கற்றுக்கலாம். தக்காளி குக்கர் பிரியாணி, மட்டன் குக்கர் பிரியாணி. மட்டனை ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டாங்க. உப்பு போடல, உப்பு போட்டால் ஒரு மாதிரி இறுகிரும்னு சொல்லிட்டு வேகிறதில்ல உப்பு போடுறேன். மட்டன் வந்து ஃபஸ்ட்டு நல்லா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி நல்லா வேக வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா வேக வச்சுட்டு உப்பு போடல, உப்பு போட்டால் ஒரு மாதிரி வேகிறதில்ல. கடை கறியாச்சா வேகிறதில்ல, அதனால உப்பு போடல. இது ஒரு 10-20 விசில விட்டு இறக்கி வச்சுருக்காங்க. கறி சூப்பராக வெந்துருச்சு. அது அடுத்தது அரிசியை வந்து ஊற போடலை, அப்படியே சும்மா பிரியாணி கேட்டாலா, அதனால அப்படியே ஊற வைக்காம வச்சு. ஊற வச்சேன்னா ஆகுது, அரிசி குழஞ்சி பிரியாணி வந்து பொங்கல் மாதிரி ஆயிரும். அதனால அரிசி ஊற வைக்கல. மற்றது ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அந்த அன்னாச்சி பூ, ஏலக்காய், அந்த பட்டை, அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்தது பெரிய வெங்காயம் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது தக்காளி போட்டிருக்காங்க. இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு, சோம்பு, அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் ஒட்டுக்க அரைச்சிட்டேன். எல்லாத்தையும் ஒட்டுக்க அரைச்சி அதில் வந்து ஊற்றிட்டாங்க. நீ கறி போட்டாச்சாம்மா? கறி போட்டு கறி சாப்பாடு 2 விசில் தான் விடுறோம், 3 விசில். கறி வெந்துட்டு அது நல்லா இருக்கும், பிள்ளைய சாப்பிட முடியாது. அதாவது குக்கரில் வேக வச்சுட்டா கறி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், பிரியாணிக்கு நல்லா இருக்கும். மசாலாலாம் போடலை நீ, அது சட்டிகிட்டே போட்டுக்கலாம். வேக வச்சா அதுக்கு கொஞ்சம் கறி எடுத்துக்கலாம் சொல்லி. அர்ஜுனுக்கெல்லாம் கறி. ஆமாம், அப்புறம் அது நம்ம வீட்டில் தான் இருக்கும். அதனால மசாலா நம்மளுக்கு நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையோ அர்ஜுனுக்கு மெயினாக வேணுன்றது ஒன்றுமே போடல. போன வாரமெல்லாம் முடியலையே. சரிம்மா, இப்போ என்னென்னமா போட்டிருக்கிறேன்? தயிர் ஊற்றிட்டேன். தயிர் ஊற்றினா நான் மட்டனுக்கு நல்லா இருக்கு. அப்புறம் மசாலாலாம் போட்டேன், கறியெல்லாம் போட்டேன், நல்லா கிண்டி விட்டுட்டேன்.
இப்போ கிண்டி விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஒரு தடவை வாங்குறது 2 தடவை பிரியாணி திம்பிங்க. நாங்கள் கிண்டி விடுறோம். சரி கிண்டாத்தா எப்படி கிண்டுறீங்க பார்க்குறேன். மட்டன் மசாலா, கரம் மசாலா, அப்புறம் வேறு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டியாம்மா? போட்டுருக்கு போட்டிருக்கு. அரிசி கழுவி இனி அரிசியை கழுவி அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி குக்கர் விசில் வச்சா முடிஞ்சு. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடும். சீக்கிரமாக ஒரு 2 விசில் தான். அதுக்கப்புறம் இறக்குனதும் புதினாவை போட்டு நெய் ஊற்றி அப்புறம் அந்த திராட்சை முந்திரி எல்லாம் நெய்யில் வறுத்து அதில் போட்டு திங்க உனக்கு எப்படி என்ன உனக்கு கேட்குறது. இதில் ஊற்றிக்கலாம். கறி வேக வச்சோம்னா தண்ணியை ஊற்றிக்கலாம். அப்படிதான் டேஸ்ட்டாக இருக்கும். அது அரிசி போட்ட அளவு டம்ளரில் தண்ணி வச்சுட்டா கரெக்டாக இருக்குது. அதுக்கு தான் கறி தண்ணியே ஊற்றிக்கலாம். அரிசி போட்டுருக்கேன். அரிசி போட்டு தண்ணி வச்சாச்சு. என்ன மூடி வச்சா முடிஞ்சது. இப்போ அரிசியும் போட்டாச்சு. கறி உள்ள முக்கால்வாசி அளவுக்கு மசாலா எல்லாமே பிடிச்சிருச்சு. இனி மூடி வச்சா போதும். நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை நான் வரதுக்குள்ளே எடுத்து போட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. தட்டு ரெடி ஆயிடுச்சா? சரிம்மா, நீ வந்துட்டியா? நான் மாத்தலாம் நினைச்சேன். இல்லை அதில் மாத்திர சூடு கொஞ்சம் திராட்சை நெய்யில் ஊற்றி நெய் ஊற்றியாச்சு. புதினா போட்டாச்சு. நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையும் போட்டாச்சு. மாற்றிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் மாற்றிட்டேன்னா சாப்பிட்டுக்கலாம். சரி சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். வாவ், செமையாக இருக்குது. சூப்பராக நல்ல மனம் வீசுது. ஆஹா, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஈரல் சோரொட்டி செஞ்சாச்சு. சோரொட்டி ஆல்ரெடி நான் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டேன். ஈரல் மட்டும் பிரியாணியோட கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியா? இன்னும் இனி கொஞ்சம் நல்லது. ஈரல் நல்லது, சோரொட்டி நல்லது. நன்றிகள் நன்றிகள். இது இனி அம்மாவுக்கும் அவருக்கும் கொஞ்சமாக இருக்குது. பிரியாணி சாப்பிட்றலாமா? ஆஹா, என்னதான் சாப்பிட்டாலும் இந்த பிரியாணி சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து வேற லெவலு. எப்படிடா இருக்கு? சூப்பராக இருக்குது. என்ன சிரிக்கிறீங்க? செமையாக சூப்பராக ஸ்பைஸியாக எல்லாமே கரெக்டாக, உப்பு காரம் அந்த ஸ்பைசி எல்லாமே கரெக்டாக நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது. மட்டனு நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்திருந்தா தான் சாப்பிட்டா சீக்கிரம் ஜீரணமாகும். குழந்தைங்களுக்கும் சரி எனக்கும் சரி. அதனால தான் முதல்ல குக்கரில் கறியை வேக வச்சுது. எல்லாமே சூப்பராக இருக்குமா, செம்மையாக இருக்குது. வயிறு நிறைஞ்சிரும், மனசு நிறைஞ்சிருச்சு. செய்யும்.